yeah. Wow. நில் இந்த பயணம் சாதாரணம் இல்ல. பேக் பேக் தோளில கனவு மனசுல கூகுள் மேப் விட உணர்ச்சி தான் கைட். ரோட் முடிஞ்சாலும் ஸ்டோரி முடியாது. இந்த வாழ்க்கை வெளியே போனாதான் புரியும். சேனல் 1.5 கிலோ பெரிய காரப்பொடி மீன் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். 150 புளி, கடுகு, வெந்தயம், சீரகம், மிளகாத்தூள், நல்லெண்ணெய், 4 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். சாம்பார் வெங்காயம், 6 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, தேவையான பொருள். 150 புளி கரைச்சி வச்சிருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் போடணும். மஞ்சாத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 2 ஸ்பூன் நல்ல பெருசா, தேவையான மிளகாத்தூள், நாலு 5 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா கலரி வைக்கணும். நல்லா பிசைஞ்சு வைக்கணும். மீன் குழம்பு கூட்டி வைக்கணும். தக்காளி நல்லா பிசையணும். இப்போ உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கணும். கரெக்டாக இருக்கு உப்பு காரம் எல்லாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இப்போ தாளிக்கணும். மீன் குழம்பு தாளிக்கணும். அடுப்பு பற்ற வச்சு பாத்திரத்தை வைக்கணும். மீன் குழம்பு பாத்திரம் நல்லா காயணும். எண்ணெய் 150 எண்ணெய், எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் பாதி ஸ்பூன், பொரிஞ்சு இருக்க கருவேப்பிலை, இப்போ சின்ன வெங்காயம், ஊற்றி நல்லா செவக்கணும். வெங்காயம்
கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரமாக செவக்கும். அடுப்பருகே நின்ற காலம் மனம் வீசும் அந்த நேரம் ஒரு கரண்டி சாப்பாட்டுல ஒளிஞ்சிருக்கு 1000 பாசம். தட்டுப்பட்டு முன்னே கொஞ்சம் ஆவரியில் அதிலே போவோம், டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா கையில விழுந்தா பசிக்கே மறு நல்லா செவந்துச்சு. இப்போ மறந்துட்டேன் 4 பச்சை மிளகாய், நினைச்சுட்டேன் தக்காளி உள்ளம் நிறைக்குனா அது அம்மாதான். போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வெங்காயம் மேஷ் ஆகணும் சுவையோட பாசம் ரெண்டுமே வெதிய தினமும் நல்லா வதங்கணும். இப்போ தட்டு போட்டு மூடலாம். வெடி ரெசிபி மட்டும் இல்லை இது உணரு இந்த சாப்பாடுல தான் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போடுறோம். போட்டு நல்லா வதக்கலாம். சொன்ன ரகசியம் அம்மா கையில இந்த சமையல் தான் தலைமுறை கதை. ஃபேன்சி வேண்டாம் ஃபில்டர் வேண்டாம் உண்மை சாப்பாடு இதுதான். வதங்கி எண்ணெய் மேலே வருது பாருங்க. சுமதி சமையல் மனசு இருந்து அடிய சாப்பிட்டாலே வீடுன்னு தோணுது. லடி தினமும் ஒரு ருசி தினமும் நினைவு. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சுது பாருங்க. இப்போ மீன் குழம்பு எடுத்து ஊற்ற வேண்டியது. கொஞ்சம் தண்ணி கழுவி ஊற்றலாம். திக்காக இருக்குல்ல, அப்போ தான் மிளகாத்தூள் வாசனை நல்லா போகும். கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம்னா. இப்போ கொஞ்சம் உப்பு காரம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு மூடி வைக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கணும். மூடி வைக்கலாம். கொதிக்காது, குழம்பு நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். கொதிச்சாதான் மீன் போடணும். அப்போ தான் மீன் குழம்பு. இந்த பாசத்துக்காக ஏனென்றால் இது சமையல் இல்ல இது அம்மா. அம்மா சமைச்சா இப்போ நல்லா மீன் குழம்பு கொதிக்குது. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வந்த பிறகு மீன் போட வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அம்மா சுமதி நல்லா எண்ணெய்லாம் எண்ணெய் கட்டுது பாருங்க. மீன் குழம்பு நல்லா மீன் குழம்பு நல்லா கொச்சிச்சு. இப்போ மீன் போடணும். அம்மா சமைச்சா அது சுவை மட்டும் இல்ல அது மீன் போட்டு நல்லா கலரி கொடுக்கணும். அடுப்பருகே நின்ற காலம் மனம் வீசும் அந்த நேரம் ஒரு கரண்டி சாப்பாட்டுல ஒளிஞ்சிருக்கு மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். மீன் குழம்பு எல்லா சமையலிலும் சந்தோஷம் கொட்டும் அம்மா கையில விழுந்தா பசிக்கே மருந்து போ. மீன் நல்லா பக்கம் கொதிக்கணும். ஹோட்டல் டேஸ்ட் மறந்துட்டேன் ஹோம் டேஸ்ட்
பச்சை மிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கொஞ்சம் கலர் கொடுத்துட்டு அம்மா சுமதி சமையல் சுவையோட பாசம் வெதிய தினமும் வீட்ல திரும்பும் நிம்மதிதான் ரெசிபி மட்டும் இல்லை இது உணர்வு இந்த சாப்பாடுல தான் என் வீடு வாழுது அளவில்லா அன்பு அளந்த சுவை கண்ணால பார்த்து போட்ட கை பாட்டி சொன்ன ரகசியம் அம்மா கையில இந்த சமையல் தான் தலைமுறை கதை இப்போ மீன் குழம்பு இறக்கிடலாம். ஃபேன்சி வேண்டாம் ஃபில்டர் வேண்டாம் உண்மை இறக்கிடலாம் மீன் குழம்பு. கேஸ் ஆஃப் பண்ணி வச்சு மீன் குழம்பு இறக்கிடலாம்.